सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. ஞானக்கடல் பரமாத்மா இந்த பூமியில் அவதரித்து நமக்கு கொடுக்கக்கூடிய கீதை ஞானமானது நம்முடைய மூன்றாவது கண்ணை திறப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு வாழும் கலையும் கற்பிக்கிறது. வாழும் கலையில் கர்மயோகத்தின் ஆதாரத்தில் நாம் எப்படி முன்னேற வேண்டும், ஆன்மீக மார்க்கத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், தினசரி வாழ்க்கையில் அதை எப்படி நாம் கடைபிடிப்பது, இப்படி பல விஷயங்களை பரமாத்மா அர்ஜுனர்களாகிய நமக்கு தினம் தினம் புது புது விஷயங்களை கூறுகிறார். அர்ஜுனனுக்கு ஆன்ம ஞானத்தை கொடுத்த பிறகும் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாததால் கர்மயோகத்தை பற்றி இப்பொழுது கூறத் தொடங்கியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இப்போ இதுக்கு பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னு இப்போ நாம் பார்க்கலாம். நேஹாபிக்ரமணாஷோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே நேஹாபிக்ரமணாஷோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத் ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். நம்ம ஏற்கனவே இதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செஞ்சோம். இப்போ பல பேருக்கு நடுவில் ஒரு குழப்பம் வரும். ஞான யோகமா கர்ம யோகமா? இந்த ஞான யோகத்துடைய மார்க்கத்தில் நாம் அடி எடுத்து வைத்த பிறகு நம்மளால தொடர்ந்து அதை செய்ய முடியுமா? அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, ந இக அபிக்கிரமணா சோஸ்தி. அபிக்கிரமணா அப்படின்னா நம்முடைய முயற்சிகள் ஒரு பொழுதும் அழியாது. இந்த மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த முயற்சியுமே அழியாதது. பிரத்யவாயோன வித்யதே, அழியவும் அழியாது, அதற்கு எதிர்மறையான பலன்களும் நமக்கு கிடையாது. ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய, இந்த தர்ம மார்க்கத்தில் ஸ்வல்பம் அதாவது கொஞ்சமாவது நாம் ஏதோ கொஞ்சம் செய்தாலும் திராயத்தே மகதோ பயாத்து, மிகப்பெரிய ஒரு பயம் ஆபத்திலிருந்து நம்மை அது காப்பாற்றும். அதனால இது எவ்வளோ அழகா இறைவன் சொல்றார் அப்படின்னா, ஆன்மீக மார்க்கம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். பக்தி மார்க்கத்தோடு அதை ஒரு கம்பைன் பண்ணி நினைப்பாங்க. ஏதோ ஒரு விரதம் நான் 10 வாரம் செய்யணும், 4 வாரம் செஞ்சுட்டு விட்டுட்டேன்னா ஏதோ ஒரு தவறு நடந்துடுமோ, உள்ளிருந்து ஒரு பயம் வரும், ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்துடக்கூடாதே அப்படின்னு. அப்போ அந்த பயத்தில் அவங்க அதை தொடர நினைப்பாங்க. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார் பரமாத்மா அப்படின்னாக்க, நாம் செய்யக்கூடிய செயல்கள் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனம் புத்தி சம்ஸ்காரம் இது எல்லாமே அந்த ரெக்கார்டில் தொடர்ந்து நம்ம கூட வருது. நான் 2 அடி எடுத்து வைத்தா கூட அந்த முயற்சிகள் எல்லாமே ஆன்மாவில் ரெக்கார்ட் ஆகுது. அப்போது எந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய சம்ஸ்காரங்களாக அடுத்த பிறவியிலும் அது தொடருது. நம்மளுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் பொழுது அதை நாம் எந்த வடிவில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, சம்ஸ்காரமாக நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது, நம்முடைய உயர்ந்த சம்ஸ்காரத்தோடு நாம் போகும்போது அடுத்த பிறவியானது ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துல நாம் பிறப்போம். அப்போ நம்மளுடைய அப்லிஃப்ட்மெண்ட், அதாவது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தொடங்கும். ஏன்னா போன பிறவியில் செய்த முயற்சிகள் தொடர்ச்சியாக வர்றதுனால. அப்போ இந்த வழி ரொம்ப தூரம் உயர்ந்தது அப்படிங்கிறதுனால நான் தொடங்காமையே இருந்துட்டா ஏதாவது லாபமா? அப்படியும் கிடையாது. நம்மளால் அதை முடிக்க முடியல, அவ்வளோ தூரம் செய்ய முடியல அப்படின்னா கூட தடை ஏதாவது வந்ததுனாலும்
நமக்கு செய்த அளவுக்கு நம்ம எவ்வளவு செய்தோமோ அதுக்குண்டான பலன் கட்டாயமாக உண்டு. ஏன்னா இந்த ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க அதில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ பே பண்ணினாக்க உங்களுக்கு இது கிடைக்கும். நமக்கு பணம் இல்லாததுனால ஒரு 10 ப்ரீமியம் கட்டிட்டு நம்ம பாதியில் நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்வாங்க. நடுவில் நிறுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த ஆன்மீக மார்க்கத்தில் பரமாத்மா கருணை கடல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆன்மாவுடைய லட்சியமே ஆன்மீக முன்னேற்றம். அந்த ஆன்மீக முன்னேற்றம் அதற்காக தான் நமக்கு இந்த பிறவியே கிடைச்சிருக்கு. அது ஒரே பிறவியில் யாராலையும் அந்த உயர்ந்த ஸ்டேஜை அடைஞ்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மலை ஏறணும் அப்படின்னா ஒரே ஸ்பீடில் ஒரே இதிலே எல்லாராலையும் போயிட முடியுமா? 10 அடி வைக்கலாம், கொஞ்சம் நிற்கலாம், அதை பற்றி சிந்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி நடப்பாங்க. அதே போல் இந்த ஆன்மீக மார்க்கத்திலையும் அடி அடியாக வைத்து நாம் கட்டாயமாக முன்னேற முடியும். இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னுக்கும்பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகம் நமக்கு சரிப்படாது, தர்ம மார்க்கத்தில் கர்மங்களை செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த ஆன்மீக மார்க்கத்தில் நாம் முன்னேறணும், சமத்துவ பாவம், சுயநலம் இல்லாமல் செய்யணும், இதெல்லாம் சுக துக்கமாக ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது நம்மளுடைய புத்தி. அப்போ புத்தி யோகத்தின் மூலமாக கர்மங்களை செய் அப்படின்னு சொன்னார். புத்தியை நாம் திவ்ய புத்தியாக மாற்றணும். அப்போ திவ்ய புத்தியாக மாற்றுறதுக்கு கூட இந்த ஆன்மீக மார்க்கம்தான் நமக்கு துணை புரியும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை இப்போ ஆன்மாவுடைய 7 குணங்கள் இருக்குது. அந்த திவ்ய குணங்கள் நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது, அந்த சக்திகளை நான் எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரி சிந்தனை செய்து பரமார்த்தத்தை நோக்கி நம்முடைய புத்தியை நாம் செலுத்தணும். அப்போ பரமார்த்தத்தை நோக்கி செலுத்துறது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா முடியாது. பரவாயில்ல, ஆனால் ஒரு அடியாவது நாம் எடுத்து வைக்கலாமே. நிறைய செஞ்சாதான் பலன் அப்படி கிடையாது. எவ்வளவு செஞ்சோமோ அதுக்கு பலன் உண்டு. புத்தி சாதாரண புத்தியாக இல்லாமல் திவ்ய புத்தியாக நாம் மாற்றணும். மனம் ஆசைகளை தூண்டுறது, ஆனால் புத்தி பவர்ஃபுல்லாக இருக்கும்பொழுது, டிவைன் இன்டலெக்ட் நமக்கு இருக்கும்பொழுது அதை எப்படி வழி நடத்துவது, எப்படி கண்ட்ரோல் செஞ்சு வழி நடத்துறதுங்கிறது புத்திக்கு ரொம்ப சுலபமாயிடுது. அப்போ மனதோடைய ரோலை விட புத்தியோடைய ரோல் இங்கே ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் பரமாத்மா திரும்ப திரும்ப செய்ய சொல்கிறாரு. மலை ஏறக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு நினச்சி நிரந்தர வழியாக நம்ம இதை நினச்சி நம்மளால முடியாது அப்படின்னு வைக்கக்கூடாது. அப்போது நம்ம ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள், நமக்கு வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் நமக்கு தெரியும் பல தடவை அதை நம்ம ஃபெயில் கூட ஆகலாம். ஆனாலும் லட்சியம் புத்தியில் கிளியராக இருந்ததுன்னா கட்டாயமாக நாம் அந்த மார்க்கத்தில் முன்னேற முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப அதை செய்யும்பொழுது நிச்சயமாக அந்த தடைகளை தாண்டி நாம் அந்த லட்சியத்தை அடைய முடியும். இப்போ உலகாயுத லட்சியத்திலேயே நம்ம புத்தி இருக்கும் பொழுது ஆன்மீக லட்சியம் அப்படிங்கிறது வெகு தூரத்துக்கு போயிடுது. அப்போ அதை நாம் ஆன்மீக லட்சியம் நமக்கு தெளிவாக இருக்கும் பொழுது உலகாயுத பிராப்தி அப்படிங்கிறது நமக்கு சுலபமாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம், சிறிதளவு முயற்சியும் நமக்கு கட்டாயம் பலன் தரும் அப்படின்னு. பரமாத்மா நமக்கு கொடுக்கக்கூடிய வழியானது அனைத்து ஆத்மாக்களையும் போய் சேரணும். உயர்ந்த ஆத்மாக்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வழியை இறைவன் கூற முடியாது. அதனால இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு நிலைக்கு கொண்டு வந்து மனதை ஒரு அடியாக நாம் எடுத்து வைக்கணும். அப்போ அந்த கர்மங்கள் ரொம்ப உயர்ந்த கர்மமாக நம்ம லட்சியம் வைக்காமல் சாதாரண கர்மங்களையே உயர்ந்த கர்மங்களாக மாற்றக்கூடிய ஒரு புத்தியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். இப்போ நம்ம ஒரு சோல் பத்தி நம்ம இங்க ஏற்கனவே பார்த்தோம். சம்ஸ்காரங்களை ஆத்மா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இன்பில்ட் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா ஆத்மாவோட, அந்த இன்பில்ட் குவாலிட்டி சம்ஸ்காரமாக நமக்குள்ள மாறணும். அதுக்கு தான் இந்த ஞான யோகம் புத்தி யோகம் ரெண்டுமே. அப்போ புத்தியில நம்ம ஞானத்தை தெளிவாக வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஞானம் நிறைந்த புத்தி, ஞான யுக்து புத்தி யுக்து, அப்போ புத்தி யோகம் அப்படிங்கிறது ஞான யுக்த புத்தியாக நம்ம மாறும் பொழுது புத்தி யோகம் இறைவனோடு இணைகிறது. அதனால நம்ம கர்மங்கள் சாதாரணமாக இருந்தாலும் அதை உயர்ந்த கர்மமாக மாத்துறதுக்கான ஒரு முயற்சி நமக்கு தேவை. அடுத்தது
உயர்ந்த மார்க்கத்தில் நான் போகணும் அப்படின்னாக்க அதுக்கு நமக்கு புத்தியை இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிவைனாக ஆக்கணும். டிவைன் இன்டலெக்ட் எப்படி வரும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நமக்கு முயற்சி தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் சாதாரண விஷயங்களை நம்ம ஆன்மீகத்தில் மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரொம்ப பெரிய லட்சியமாக எடுத்துக்காம சின்ன சின்ன லட்சியத்தை நம்ம கொண்டு வந்துட்டு தினசரி வாழ்க்கையில் நம்ம சமத்துவ பாவத்தை எப்படி கடைபிடிக்கிறது. சமத்துவ பாவம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். ஆனால் சாதாரண விஷயங்கள் அதை கடைபிடிக்க தொடங்கும் பொழுது பெரிய பிரச்சனை வரும்பொழுது மைண்ட் பேலன்ஸில் இருக்கும். சமத்துவ பாவத்தோடு மட்டும் இல்லாமல் முயற்சி, விடாமுயற்சியை சொல்லுவோம் இல்லையா, முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு. ந இக அபிக்கிரமணா சோஸ்தி, நாம் செய்யக்கூடிய எந்த முயற்சியுமே அழியாது. விதை போட்டாச்சுன்னா கட்டாயமாக அது முளைக்கும். அதோடைய நேரத்தில் அதுக்கு பலன் கட்டாயம் உண்டு. அதனால பலனை எதிர்பார்த்து நம்ம செய்ய வேண்டாம். லட்சியம் தெளிவாக இருக்கணும். உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நம்முடைய அடியை நாம் எடுத்து வைக்கலாம். ஓம் சாந்தி.